பீமசங்கரம் என்ற மலைக்கோயில் மகாராஷ்டிர மாநிலம் டாக்கினியில் ஒரு குன்றின் மீது உள்ள மலைக்கோயிலாகும். ராவணனின் சகோதரன் கும்பகர்ணனின் பல பிள்ளைகளில் பீமனும் ஒருவன். இவன் மகாபாரதத்து பீமன் அல்ல. அசுரகுலத்தில் பிறந்திருந்தாலும் சிறந்த சிவபக்தனாக விளங்கினான். கங்காதரன் பால் கொண்ட பக்தியால் தான் வாழ்ந்த காட்டுப்பகுதியில் இருந்த மலை மீது லிங்கப் பொருளை பிரதிஷ்டை செய்து குளம் ஒன்றையும் வெட்டி அல்லும் பகலும் தபசிலேயே லயித்தான். கிரீசன் பீமனுக்கு தாயும் தந்தையுமாக இருந்து அருள் பாலித்தார். பீமன் பிரதிஷ்டை செய்ததால் இந்த இடம் பீமசங்கரம் என்று அழைக்கப்படுகிறது. வேண்டும் பக்தர்களுக்கு எல்லாவிதமான நன்மைகளையும் தருவார் பீமசங்கரர். சஹ்யாத்ரி சீர்ஷே விமலே வசந்தம் கோதாவரி தீர பவித்ர தேசே யத்தர்ஷனாத் பாதகம் ஆசுநாசம் பிரயாதி தம் த்ர்யம்பகம் ஈஷமீடே. திரியம்பகேஸ்வரம் என்ற திருத்தலம் மகாராஷ்டிர மாநிலத்தில் கோதாவரி நதிக்கரையில் அமைந்திருக்கும் பழம்பெரும் கற்கோயிலாகும். படைக்கும் தெய்வமான பிரம்மன், காக்கும் தெய்வமான விஷ்ணு, அழிக்கும் தெய்வமான ருத்ரன் ஆகிய மும்மூர்த்திகள் லிங்க பரம்பொருளை பிரதிஷ்டை செய்து தாமரை மலர்களால் வழிபட்ட இடம் என்பதால் இந்த இடம் திரியம்பகேஸ்வரம் என்று அழைக்கப்பட்டது. இந்த லிங்கத்திற்கு ஆவுடையார் மட்டுமே உள்ளபடியால் உரல் போன்று நடுவே பள்ளமாக இருக்கும். அந்த பள்ளத்தில் மும்மூர்த்திகள் அர்ச்சனை செய்த தாமரை மொட்டுக்களின் அடையாளம் இருக்கும். ஆகம விதிப்படி இந்த கோயில் கட்டப்பட்டிருப்பதால் அர்ச்சகர்கள் மட்டுமே கர்ப்ப கிரகத்திற்குள் நுழைந்து அபிஷேகம் மற்றும் பூஜைகளை செய்ய முடியும். மாலை நேரங்களில் வெள்ளி லிங்கம் சார்த்தப்பட்டு சர்வலங்கார பூஷகராக காட்சியளிப்பார் திரியம்பகேஸ்வரர். இவரை போற்றி தொழுபவர்களுக்கு வாழ்நாளில் தண்ணீர் பஞ்சம் ஏற்படாது, தொழில் சீரும் சிறப்புமாக விளங்கும். காவேரிகா நர்மதயோः பவித்ரே சமாகமே சஜ்ஜன தாரணாய சதைவமாந்தா திரிபுரே வசந்தம் ஓம்காரமீஷம் சிவமேகமீடே. ஓம்காரேஸ்வரம் என்ற திருத்தலம் மத்திய பிரதேசம் இண்டோர் அருகே நர்மதை நதிக்கரை அருகே ஒரு குன்றின் மீது அமைந்துள்ள மலைக்கோயில். நடராஜ பெருமானின் உடுக்கையில் இருந்து தோன்றிய ஓம்காரமானது நர்மதை நதிக்கரை ஓரத்தில் இருந்து வெளிப்பட்ட சுயம்புலிங்கத்தை சுற்றி சதாசர்வ காலமும் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. பிரணவ பொருளாகிய ஓம்காரம் இங்கு ஓம்கார வடிவமான லிங்க பரம்பொருளை வழிபட்டு கொண்டே இருப்பதால் இந்த திருத்தலம் ஓம்காரேஸ்வரம் என்று அழைக்கப்பட்டது. ஆ, ஊ, இம் என்ற 3 ஒலிகள் சேர்ந்த ஓம்கார ஒலியின் வடிவமே லிங்கம். அதாவது லிங்கத்தின் தூண் பகுதி ஆ, வட்டமான ஆவுடையார் ஊ, அடிப்பகுதியான பீடம் இம். ஓம்காரேஸ்வரரை வணங்கி தொழுதால் ஆணவம், கர்வம், மாயை நீங்கி தூய்மை அடைந்து பிறவா வரம் பெற முடியும். ஸ்ரீசைல சங்கே விபுதாதி சங்கே துலாத்ரி துங்கேபி முதா வசந்தம் தம் அர்ஜுனம் மல்லிக பூர்வமேகம் நமாமி சம்சார சமுத்திர சேதும். மல்லிகார்ஜுனம் என்ற திருத்தலம் ஆந்திர பிரதேசத்தில் கிருஷ்ணா நதி பாயும் ஸ்ரீசைலம் அருகே உள்ள ஒரு மலைக்கோவிலாகும். துர்வாச முனிவர் ஒருமுறை வைகுண்டம் சென்றபோது விஷ்ணு அவரை கண்டும் காணாதபடி இருந்து விடுகிறார். இதனால் ஆத்திரமடையும் துர்வாசர் விஷ்ணு தன் வைகுண்ட வாழ்வை துறக்குமாறு சபிக்கிறார். விஷ்ணுவின் நிலை கண்டு கலக்கமடைந்த திருமகள் மகாதேவனை வழிபட பூவுலகிற்கு வந்தாள். மருத மரங்களும் மல்லிகை செடிகளும் நிறைந்த இடத்தை தேர்வு செய்து லிங்க பிரதிஷ்டை செய்து சிவ நினைவில் மூழ்கினாள். அர்ஜுனம் என்றால் மருத மரம் என்று பொருள். இதனாலேயே இந்த இடம் மல்லிகார்ஜுனம் என்ற பெயர் பெற்றது. குறை தீர்க்கும் கங்காதரன் திருமகளின் ஆசைப்படியே விஷ்ணுவின் எண்ணற்ற பிறவிகளை 10ஆக குறைத்து ஒவ்வொரு பிறவியின் இறுதியிலும் வைகுண்ட வாழ்வை அருளிச் செய்தார். கருங்கல்லால் ஆன இப்பெருங்கோயிலுக்கு பல பல மன்னர்களால் காலந்தோறும் திருப்பணி செய்யப்பட்டு வந்திருக்கிறது. வடக்கு ராஜகோபுரம் மகாராஷ்டிர மன்னன் சத்ரபதி சிவாஜியால் கட்டப்பட்டது. எடுத்த காரியங்களை இனிதே நிறைவேற்றித் தரும் சக்தி மல்லிகார்ஜுனருக்கு உண்டு. सुताम्रपर्णी जलराशियोगे निबध्य सेतुं विशिखैरसन्ते श्रीरामचन्द्रेण समर्पितं तं रामेश्वराख्यं नियतं नमामि.
இறுதியான ஜோதிர்லிங்கமான ராமேஸ்வரம் என்ற திருத்தலம் தமிழ்நாட்டிலே வங்காள விரிகுடாவில் கடல் நடுவே உள்ள ராமேஸ்வர தீவில் உள்ளது. பசுக்கள், குழந்தைகள், பெண்கள், பிராமணர்கள் மற்றும் பச்சை தாவரங்களை கொல்வது பிரம்மஹத்தி தோஷம் ஏற்படுத்தும் மகா பாவங்களாகும். அந்த வகையிலே புலஸ்திய ரிஷியின் மகனான விஸ்ரவசுவுக்கு பிறந்த ராவணனை கொன்றதால் ராமனை பிரம்மஹத்தி தோஷம் பற்றி கொண்டது. அந்த தோஷத்தை போக்குவதற்காக ஹனுமனை காசிக்கு அனுப்பி லிங்க பரம்பொருளை கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்து ராம லக்ஷ்மண சீதையர் வழிபட்டனர். பூஜைக்காக அவர்கள் தோண்டிய தீர்த்தங்கள் சதா தீர்த்தம், ராம தீர்த்தம், லக்ஷ்மண தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. இது தவிர இந்த லிங்கத்தை வழிபட்ட பற்பலரால் தோற்றுவிக்கப்பட்ட ஏராளமான தீர்த்தங்களும் ராமேஸ்வரத்தில் உள்ளது. கங்கையிலே நமச்சிவாய நாமமோதி நீராடி காசி விஸ்வநாதரை வழிபட்டு அந்த கங்கை நீரை கொண்டு வந்து ராமநாதருக்கு அபிஷேகம் செய்து தனுஷ்கோடியில் இருந்து மணலை எடுத்து கங்கை கரையிலே லிங்க பிரதிஷ்டை செய்து வழிபடும் போதுதான் காசி ராமேஸ்வர யாத்திரை முற்று பெறுகிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும்.
श्रीशैलसङ्गे